வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலிருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. நம்ம இந்த ராசிக்கு உண்டான பலன் இந்த ஒரு வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதை இதுக்கு மேல நம்ம போட்டுட்டு இருக்கலாங்க. இப்போதைக்கு நம்ம போடக்கூடியது மேச ராசிக்காரங்களுக்கு உண்டான பலன்களை எப்படி இருக்கு அப்படிங்கிறத போட்டுருவாங்க. மேச ராசிக்கு 3ஆம் இடமான மிதுனத்துல குரு உட்கார்ந்துருக்காங்க. முயற்சிங்கிற இடம் 3ஆம் இடம். தைரியம் வீரியம்னு சொல்ற இடத்துல குரு உட்கார்ந்து இருக்கிறது சிறப்பு தான். ஆனா என்ன ஒண்ணு அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு அவங்க என்ன மாதிரி செயல்படுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் வக்ரத்துல செயல்படுறாங்க. வக்ரம் இருக்கும்போது நம்ம ஒரு முயற்சி எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, முயற்சி பலவீனத்தை கொடுத்து அதுல நெகட்டிவ் பாயிண்ட் தான் வந்து அமையுங்க. அப்பனா நீங்க இன்னும் ஒரு 3 மாசத்துக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது பாதகத்தை கொடுக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, வைகாசி 18ஆம் தேதி வரைக்கும் நீங்க எடுக்கிற முயற்சியில வெற்றியையும் லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு 100% நல்லா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் அப்படின்னோம்னா, 4ஆம் இடமான தாயோட இடமான உச்சத்தை போய் குரு போய் உங்களுக்கு உட்கார்றாங்க வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல. அது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, அடுத்த 6 மாசத்துக்கு நல்ல லாபத்தையே கொடுக்கக்கூடிய அமைப்பு, சுகபோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை எடுத்துக்கலாம். சரிங்களா? தாய்க்கு உடல்நிலை கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போதைக்கு விரயம் ஓடிட்டு இருக்கக்கூடிய அமைப்பு, அம்மாவுக்கு வேண்டாத விரைய செலவு பண்ணக்கூடிய அமைப்பு இந்த 6 மாசமும். வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லாவே செயல்படும். பணங்காசு தனலாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கு. வீடு வாசல் கட்டக்கூடிய அமைப்பு நல்லா இருக்கு. சரிங்களா? புதுசா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா 4ஆம் இடத்துல குரு போய் உட்கார்ந்துட்டாருன்னா, வைகாசிக்கு மேல அந்த யோகத்த குடுத்துருவாங்க உங்களுக்கு. நிலபுலன்கள் வாங்கலாம். நகை நட்டு வாங்கலாம். மனம் நல்ல ஒரு நிம்மதிய குடுக்கும். சரிங்களா? இத்தன லாபங்கள் குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் அருமையா இருக்கக்கூடிய அமைப்பு. ஒரு வைகாசி 18ஆம் தேதிக்கு மேல. சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 5ஆம் இடத்துல கேது போய் உட்கார்ந்திருக்காரு. உங்களோட ராசிக்கு. 5ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்தாங்கன்னா, குலதெய்வ அருள் கொஞ்சம் அதோட ஞானம் நின்னு போயிரும். அவங்களோட செய்ய வேண்டிய செயல்பாடுகள் கொஞ்சம் நிக்கும். குழந்தைகளுக்கு உடல்நல பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு. மேசராசிக்காரங்க உங்க குழந்தைகளுக்காக கொஞ்சம் விரயச் செலவுகள் செய்ய வேண்டிய அமைப்புக்கு இழுத்துட்டு போகுங்க. கொஞ்சம் அதுக்கும் பார்த்துக்குங்க. சரிங்களா? பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 8 மாசத்துக்கு. கொஞ்சம் அதுக்கும் கவனமா இருக்கிறது சிறப்புங்க. இந்த 2026 முடியிற வரைக்கும் இந்த பாதகத்த கொஞ்சம் குடுக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். குலதெய்வத்துக்கு எதுவும் ஒண்ணு நீங்க செஞ்சுகிட்டு இருங்க. இல்ல அப்படின்னு சொன்னா, கோயில்களுக்கு எதுவும் தான தர்மங்கள் செஞ்சுகிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல லாபத்த குடுப்பாங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். குழந்தைகள் நல்ல புத்திசாலியா இருப்பாங்க. ஆனா உடல்நல ஆஸ்பத்திரி விரயத்த குடுக்கக்கூடிய அமைப்பு வந்து சேரும். அதனால அதுக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது சிறப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ராகுவானவர் 11ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்காங்க. இதுக்கு பேரு யோக ராகுன்னு அர்த்தம். ராசிக்கு 11ல உட்கார்ந்திருந்தாங்கன்னா, அது என்ன லாபத்த குடுக்கும்? உயர்வ குடுக்கும், வெற்றிய குடுக்கும். எடுக்கிற முயற்சிகள் தோல்வி அடையாது. சரிங்களா? ஒண்ணுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்யலாம். அது மூலியமா லாபத்த சம்பாரிக்கலாம். இது எல்லாத்தையும் குடுக்கும். ஆனா இது என்ன பண்ணும்னா, குடும்பத்த கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற ஒற்றுமைய தடபடுத்திரும். வேண்டாத மனசங்கடங்கள் வரும். தாம்பத்தியத்துல குறைபாட்டு பிரச்சனைய குடுக்கலாம். கொஞ்சம் அதுல கவனமா இருக்கிறது சிறப்புங்க. புத்துக்கண் சம்பந்தப்பட்ட கோயில்களுக்கு வழிபாடு எடுத்துக்கிட்டு இருந்தா நல்ல லாபத்த குடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு வந்து சேரும். நல்லபடியாகும். அடுத்தது பார்த்தீங்க அப்படி சொன்னோம்னா, 12ஆம் இடமான விரயத்துல போய் விரயச்சனி ஓடிட்டு இருக்காங்க. நீங்க அப்பனா விரயம் சம்பந்தப்பட்டது செய்ய வேண்டிய சூழ்நிலை இப்பத்த காலத்திலேயே இந்த 2026 ஆரம்பத்துல இருந்தே ஓடக்கூடிய அமைப்பு. அப்பனா சுப விரயங்கள் செஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்புங்க. என்ன மாரி விரயம் அப்படிங்கிறது நமக்கு வேணும்லங்க. இடம் வாங்கக்கூடிய விரயம் நல்ல விரயம் தான். தாராளமா இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இல்லைங்க ஒரு வீடு கட்டலாம்னு நினைக்கிறேன். தாராளமா கட்டுங்க. ஏன்னா இவன் விரயச்சனி ஓடிட்டுங்க. எப்படியா இருந்தாலும் உங்கள விரயம் பண்ண வச்சுருவான். நீங்க எதுக்கும் சுபகாரியத்துக்கு பண்ணலைன்னா, சரி ஓகே இவனுக்கு அசுப காரியங்கள குடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி வீட்ல யாரோ ஒருத்தங்களுக்கு உடல்நல பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில விரயத்துல போய் உட்கார வேண்டிய அமைப்பு. இல்ல உங்களுக்கே எதுவும் விபத்துகள குடுத்து உங்களையும் கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டிய அமைப்பு இது எல்லாம் ஏற்படுங்க. அப்பனா இந்த விரயச்சனி சுப விரயங்கள் செஞ்சா உங்கள பாதகத்திலிருந்து கொஞ்சம் விலக்கி குடுத்துருவான். இவனுக்கு ஓரளவுக்கு அதாவது மனுஷனால தாங்க முடிஞ்ச அளவுக்கு தான் ஆண்டவன் கூட நம்ம மேல பாரத்த தூக்கி வைப்பான். நம்மளே அந்த பாரத்த முதல்லயே நல்ல விதமா எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிரச்சனையில இருந்து விலக்கு கிடைக்குமா? அதனால முடிஞ்ச வரைக்கும் இந்த மேச ராசிக்காரங்க சுப விரயங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க.
கடன் வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. இன்னும் ஒரு 7.5 வருஷத்துக்கு கடன் வச்சுக்கோங்க. கடன் உங்களுக்கு சுப லாபங்களை அதிகமாக கொடுக்கும். 7.5 வருஷம் முடியும் போது இடத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பல மடங்கு வளர்ந்துருக்கும். அதனால அதுக்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் அதுல விரயம் பண்ணி வைங்க. கடனை வாங்கி விரயம் பண்ணி வைங்க. ஒண்ணும் தப்பு வராது. நாளைக்கு அந்த கடனையும் கட்டி லாபத்தோடயே நீங்க வெளிய வரக்கூடிய அமைப்பை இது ஏற்படுத்துவாங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு பண்ற விரயம் திருப்பி உங்களுக்கு வந்து சேராது அப்படிங்கிறதையும் சொல்லிக்கலாம். என்னதான் இந்த கோச்சாரம் ஓடிக்கிட்டு இருந்தாலும் இது எத்தனை சதவீதம் வேலை செய்யும் ஒரு மேசராசிக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, வெறும் 10% தாங்க வேலை செய்யும். ஏய்யா 100% இருக்கு. வெறும் 10% தான் நீ சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கோச்சாரம் 10% தான் வேலை செய்யும். உங்களோட பிறப்பு ஜாதகம் இருக்குல்லங்க, அதுல இருக்கிற தசாநாதன், தசாபுத்தி தான் மீதி 75% வேலை செய்வாங்க. சரிங்களா? 10 85 தான் முடிஞ்சுச்சு. இன்னும் ஒரு 15% அப்படிங்கிறது வேணும்ல. அது நமக்கு பிறக்கிற வாரிசுகள் மூலியமா அந்த பலனையும் நமக்கு கொடுக்கும். அந்த ஒரு 15% அவங்களோட ஜாதக பலன் என்னவோ அதை நீங்க அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதையும் எடுத்துக்கலாம். 100% முடிஞ்சுங்களா? அப்பனா உங்க தசா புத்தி என்ன தசை நடக்குது, என் லக்கணத்துக்கு அது எத்தனாம் இடத்துல இருக்குது, அது பாதகம் கொடுக்குதா, சாதகம் கொடுக்குதா, அதை பார்த்தா இன்னும் 75% இந்த பிரச்சனையில இருந்து உங்களுக்கு விலக்கு கிடைக்கும். அப்பனா உங்க ஜாதக பலன் நீங்க பிறப்பு நேரத்துக்கு உண்டானதுதான் 100% வேலை செய்யும். அப்புறம் எதுக்கு நான் மேசராசி பத்தி சொல்லிட்டு இருக்க அப்படின்னு நீங்க கேட்கலாம். மேசராசிக்காரங்க இந்த இந்தியாவுல ஒரு 12 கோடி பேர் இருப்பீங்க. 144 கோடி மக்கள்ல 12 ராசிக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் 12 கோடி பேர் இருப்பீங்க. 12 கோடி பேத்துக்கு நன்மையே நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த ராசியில இருக்கவன் எப்படியும் ஒரு 1,00,000 பேராவது சாக மாட்டான். 1,00,000 பேராவது கோடீஸ்வரன் ஆக மாட்டான். அப்பனா அதுவும் வேலை செய்யறதா தானே அர்த்தம். அப்பனா அவங்கவங்க தசாபுத்தி தான் அவங்கவங்களுக்கு உண்டான பலனை 100%, 75% கம்பல்சரி கொடுக்கும். அதுல எல்லாம் மாற்றம் இல்லை. சரிங்களா? முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஜாதகத்துல என்ன மாதிரி இருக்கு தசாபுத்தி, அது 75% இருக்குதா, அது நமக்கு நல்ல பலனை 100% நல்ல பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத நினைச்சுக்கோங்க. ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான். சரிங்களா? அந்த 10% நடக்கக்கூடிய பலன்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இது டெய்லி நம்ம வீடியோவா போடுவோம். சரிங்களா? தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்திக்கங்க. உங்களோட ஜாதகத்தை முடிஞ்சா கீழே இருக்க நம்பருக்கு அனுப்புறதுனா அனுப்பி வைங்க. நேர்ல வந்து பார்க்கறதுனால உங்களுக்கு உண்டான பலன்களை நான் சொல்லிடுவோம். நன்றி, வணக்கம்.